தமிழ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான கதை கிடைக்கும் போது இதை நாமளே பண்ணிக்கலாம், நாம டைரக்ட் பண்ணிக்கலாம், நாம பேர் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் அந்த சுயநலம் இல்லாமல் இந்த கதையை இன்னொருத்தருக்கு டைரக்ட் பண்ண விட்டு கொடுத்ததுக்கே ஒரு பெரிய பாராட்டு அவருக்கு தெரிவிக்கணும். ஏன்னா இப்படிலாம் அமையுமான்றது ரொம்ப ரேராக கிடைக்கிற விஷயம். இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா காலத்தால் மறக்க முடியாத ஒரு படமாக இருந்திருக்கு. 4 வாரம் ஒரு படம் ஓடினாலே சக்ஸஸ் நினைக்கிற இந்த காலத்தில் 75 நாள் ஒரு படம் ஓடி இருக்குன்னா ப்ரொடியூசராக வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்பேற்பட்ட தயாரிப்பாளர் வந்து ஒரு கதையை நம்பி இப்படி ஒரு பட்ஜெட்ஸில் படத்தை பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கிறது வந்து இது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியான விஷயம். மீடியா எல்லாருமே வந்து எதுவுமே ஒரு தப்பாக இல்லாமல் அவ்வளோ எல்லாருமே நீங்கள் எழுதின ஒரு காரணம் தான் மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்துச்சு இந்த படம். குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வெற்றி வணக்கம். குறிப்பாக இந்த விழாவுக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவராக ஒரு பெரிய வெற்றியை பெற்று முதல் முறையாக ஒரு திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்புச்சாளர் தமிழ்குமாரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே போல செயலாளர்களாக தம்பி கதிரேசனும் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் தொடர்ந்து வெற்றி பெற்று இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். முதல் முறையாக இணைச் செயலாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கிற சுஜாதா விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இதெல்லாம் தொகுப்பாளர் சொல்ல மாட்டார், அதனால் நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். சிறை நம்மளோட வாழ்வில் ஒரு மறக்க முடியாத ஒரு படம். இது குறிப்பாக தமிழ் அவர்களும் சுரேஷ் ராஜகுமாரியும் கொடுத்த ஒரு அற்புதமான படைப்பு. தமிழ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான கதை கிடைக்கும் போது இதை நாமளே பண்ணிக்கலாம், நாம டைரக்ட் பண்ணிக்கலாம், நாம பேர் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் அந்த சுயநலம் இல்லாமல் இந்த கதையை இன்னொருத்தருக்கு டைரக்ட் பண்ண விட்டு கொடுத்ததுக்கே ஒரு பெரிய பாராட்டு அவருக்கு தெரிவிக்கணும். ஏன்னா இப்படிலாம் அமையுமான்றது ரொம்ப ரேராக கிடைக்கிற விஷயம். அந்த வகையில் தமிழ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சுரேஷ் ராஜகுமாரி தமிழ் சினிமாவுக்கு மட்டும் பெருமை சேர்க்கலை, உங்கள் அம்மா ராஜகுமாரிக்கும் ஒரு பெரிய பெருமையை சேர்த்து அவங்க பேரை வச்சு கொடுத்துருக்கீங்க. அது ஒரு அம்மா கிரியேஷன் சிவாவா என்னுடைய மகிழ்ச்சியை உங்களோட தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா காலத்தால் மறக்க முடியாத ஒரு படமாக இருந்திருக்கு. இந்த படத்தில் விக்ரம் பிரபுக்கு கொடுத்த ரோல் என்ன ஒரு லவ்வோடு செய்யப்பட்டிருக்கு. அப்படியே ஒரு சீனும் ஒரு டைலாகும் ஒரு ஷாட்டும் விக்ரம் பிரபுக்காக பார்த்து செஞ்ச மாதிரி இருக்கு. பிரபு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் இன் யுவர் கேரியர். உங்களுக்கு கும்கி சொல்லலாம், டானாக்காரன் சொல்லலாம், திருப்பி சிறை சொல்லலாம். அது மாதிரி தமிழ் சார் உங்களை நினச்சி ஒரு ஃப்ரேமை எழுதியிருக்காரு. அந்த மாதிரி அற்புதமான படமாக அமைஞ்சிருந்தது. தம்பி உனக்கு வந்து லலித் சார் வந்து எவ்வளோ பேக்கிங் கொடுத்தாலும் அதுக்கு மேலே இப்படி ஒரு டெக்னிக்கல் டீம் ஒன்று அமைஞ்சது. உங்களுக்கு ஒரு கதையை நான் நாக்கிறதுக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. முதல் படம் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ பெரிய பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அந்த படத்தில் படம் பார்த்து ஒரு 4-5 மாதம் ஆகி இன்னும் கூட அந்த ஒரு கேரக்டரும் அந்த குழந்தை மோமர், அந்த பொண்ணிலிருந்து அந்த அக்காவோட குடிகார கணவன், அந்த 2 கான்ஸ்டபிள், ரமேஷ், ஜட்ஜு தேண்டப்பன், இரிட்டேட் பண்ணுற ஜட்ஜுன்னு இப்படி ஒரு கேரக்டர் கூட நம்ம மனசு விட்டு போகலை. எல்லாருமே நமக்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த விக்ரம் பிரபுவோட ஒய்ஃபாக நடிச்ச பொண்ணுலேருந்து எல்லாருமே அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு படம். இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு இந்த டெக்னிக்கல் டீமுக்கும் அதே மாதிரி மியூசிக் வந்து கண்டிப்பாக வந்து ஜஸ்டின் மிகப்பெரிய பலம், மாதேஷ், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. தமிழ் சினிமாவுக்கு வந்து சிறை மாதத்துக்கு ஒரு சினிமா தேவைப்படுது. ஆனால் வருஷத்துக்கே ஒன்று தான் கிடச்சிருக்கு போன வருஷத்தில். அந்த வருஷம் முடியும் போது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிஜன் கொடுத்துருந்த படம். அதில் இவ்வளோ தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ண எங்களுடைய ப்ரொடியூசர் லலித்குமாருக்கு என்னுடைய எல்லா தயாரிப்பாளர் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பியூர்லி ஒரு ப்ரொடியூசர் சக்ஸஸ். அவர் வச்சு நம்பிக்கை தான் இந்த மொத்த வெற்றியை. மொத்த டீமுக்கும் எல்லாத்துக்கும் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு 4 வாரம் ஒரு படம் ஓடினாலே சக்ஸஸ் நினைக்கிற இந்த காலத்தில் 75 நாள் ஒரு படம் ஓடி இருக்குன்னா ப்ரொடியூசராக வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாழ்த்துக்கள் லலித் சார். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நல்லா ஓடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து படம் சக்ஸஸ் ஆச்சுன்னு தெரியும். ஆனால் சில படங்கள் வந்து ஷூட் பண்ணும்போதே, அதாவது வந்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சிறை.
வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த படம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ரொம்ப ஃபஸ்ட்டே பார்த்தேன் நான். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு see that film பிகாஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு ஸ்கிரிப்டை நம்ம ரெடி பண்ணி ஒரு 4-5 வருஷம் ரெடி பண்ணி ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் எடுக்கிறதே எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸான இந்த காலத்தில் ஒரு உண்மையான சம்பவத்தை அவ்வளவு தத்ரூபமாக ஒரு கதையாக மாற்றி அந்த கேரக்டர்ஸை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு ஒரு படத்தை நம்மளுக்கு கொடுத்ததுக்கு தமிழ் சார் அவருக்கும் சுரேஷ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி விக்ரம், ஹீஸ் லைக் மை சன். விக்ரம் எப்போவுமே வந்துட்டு இந்த ராட் ரேஸில் இல்லை, நம்பர் 1 நம்பர் 2ன்ற மாதிரி ஒரு ராட் ரேஸில் இல்லை. அவர் சூஸ் பண்ணுற படங்கள் ஆகட்டும், அவர் பண்ணுற கேரக்டரில் அவர் ஹி லிவ்ஸ் இன் தட் கேரக்டர். கங்க்ராலேஷன்ஸ் விக்ரம், வே டு கோ ஃபார் யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி அக்ஷய்குமார், அதாவது வந்துட்டு முதல் படம் மாதிரியே இல்லை, வெரி நைஸ். அண்ட் டு ஆல் த டீம் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். இந்த மாதிரி படங்க வந்துட்டு அடிக்கடிக்கு வரணும். லலித் சார், நீங்கள் வந்துட்டு அடிக்கடிக்கு இந்த மாதிரி படங்க கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சிவா சார், ஹி கால் மீ ஃபார் திஸ். இதுக்கு ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். சிறை படக்குழுவினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லியிருக்கிறேன். லலித் சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்த பெரிய தயாரிப்பாளர். அப்பேற்பட்ட தயாரிப்பாளர் வந்து ஒரு கதையை நம்பி இப்படி ஒரு பட்ஜெட்ஸில் படத்தை பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கிறது வந்து இது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியான விஷயம். ஏன்னா இன்னைக்கு சமீப காலமாக 1 வருஷ காலமாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் தான் திரையுலகை காப்பாற்றிக்கிட்டு இருக்கல. பெரிய வெற்றி கிடைக்கிறது எல்லாமே சின்ன படமாக தான் இருக்குது, பெரிய ஹீரோ படங்கள் கிடையாது. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அடுத்து சின்ன படத்துக்கு போயிடலாங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டர் சுரேஷ் ராஜ்குமார் அவருக்கு சொல்கிறேன். ஏன்னா வெற்றிமாறன் சார் வந்து என்னோட பிரதர் மாதிரி, ஒரு ஃபேமிலி பிரதர் மாதிரி. எனக்கு அவருக்குமான நட்பு பொல்லாதவர்கள் ஆரம்பிச்சு எனக்கு 20 வருஷமாக போய்கிட்டு இருக்குது. அவர் ஒரு காலேஜ் பிரின்சிபால் மாதிரி. அவரை ஃபஸ்ட்டு வந்து ஒரு அசிஸ்டன்ட்டாக நீங்கள் போய் சேரணும் அப்படின்னீங்கன்னா உடனே வேலை கொடுக்க மாட்டார். ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு புக்கை கொடுத்து நீ புக்கை படிச்சுக்கிட்டே அப்படிம்பாரு. நீ புக்கை படித்து நீ உன்னை அப்சர்வ் பண்ணிக்க, அப்புறம் ஸ்டடியாகு, அதுக்கப்புறம் வந்து உன்னை அசிஸ்டண்டாக சேர்த்துக்கணும்னு சொல்லுவார். அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சார், சுரேஷ் சார் எல்லாம் நிறையா அவர் பட்டறையிலேருந்து வந்தாங்க. எல்லாருமே ஒரு காலேஜ் பிரின்சிபால் மாதிரி. என்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், வெளியே போனால் உங்களுக்கு இது வந்து இந்த ரெகக்னைஸ் கிடைக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே தன்னோட சிசிர்கள் இருந்த விழாவில் வந்து இப்படி வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து போகக்கூடிய இயக்குனர் வெற்றிமாறனுக்கு அந்த நேரத்தில் எல்லாரும் சார்பாக அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்து வர யங்ஸ்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கும் சரி, ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணக்கூடிய, ஒரு குருட்ட ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய இதாக இருக்கும். சில படங்கள் தான் சில ஹீரோக்களுக்கு வந்து ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோக்குமே ஓவராலாக ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியில் 100 படம் ஒரு ஹீரோ நடிச்சிருப்பாரு. ஆனால் அதில் சொல்லக்கூடிய படங்களை வந்து ஒரு 5 படமாக தான் இருக்கும். அது எந்த ஹீரோன்னு சொல்ல விரும்பல உங்களுக்கு வந்துட்டு. அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து ஆல்ரெடி விக்ரம் சார் ஆல்ரெடி ஒரு 2 ஹிட்டை கொடுத்துட்டாங்க. அடுத்த ஒரு ஹிட் இந்த படம் நான் சொல்லலாம் வந்துட்டு உங்களுக்கு. ஏன்னா அந்த கேரக்டரில் வந்து அவ்வளோ இயல்பாக ஒரு ஒரு போலீஸ் வந்து ஒரு அக்யூஸ்ட்டை கூட்டு போகும்போது எப்படி இருக்கணும், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் எப்படி, அவன் எப்படி ஒரு கன்சீவ் பண்ணி வந்து அதுக்காக கொண்டு வராங்கிறது வந்து விஷயம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அக்ஷய்குமார், அவருக்கு இந்த படம் சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாருக்குமே அமையாது. ஏன்னா சினிமாவில் வாய்ப்புகளை தாண்டி அது வெற்றிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அக்ஷய்குமார் பார்த்தா கூட சார் சிறையில் தான் சார் வந்தேன் அப்படிங்கிறது அது ஆடியன்ஸுக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு பெரிய மைல்கீழ். ஹோல் டீம் அதில் ஒர்க் பண்ண கேமராமேன் மாதேஷா இருக்கட்டும், ஜஸ்டின் பிரபாகர் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு படம் வெற்றிங்கும் போது அவங்களுக்கு ஹோல் டெக்னீஷியனுமே சொல்கிறேன், ஒர்க் பண்ண மேக்கப் மேனாக இருக்கலாம், காஸ்டியூம் டிசைனராக இருக்கலாம், மாடரேட்டராக இருக்கலாம், எல்லாருக்குமே அந்த படம் வந்து இன்னும் ஒரு 15 படத்துக்கு வேலை கூடிய ரெகக்னைஸை கொடுத்துரும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த லலித் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறை 75ஆம் நாள் வெற்றி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து திரையுலக ஜாமானவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ்குமரன் உள்ளிட்ட அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றதற்கு தயாரிப்பாளர் லலித் உட்பட இந்த அணிக்கு இதயமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ் திரைப்பட தயார் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும்.
இந்த படத்தை வந்து இந்த இடத்த கொண்டு போய் நீங்கள் சேர்த்துனது நீங்கள் மட்டும்தான். என்னதான் வந்து நாங்கள் படம் எடுத்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்கள் கையில் மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது. ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் அக்ஷய்கிட்ட பேசுனதும் சரி, விக்ரம் சார்கிட்ட பேசுனதும் சரி, எல்லாம் அழுதுட்டு தான் வந்து பேசுனீங்க. அந்த இதுதான் போய் வந்து இன்னைக்கு போய் ரீச் ஆகிருக்கு. மீடியா எல்லாருமே வந்து எதுவுமே ஒரு தப்பாக இல்லாமல் அவ்வளோ எல்லாருமே நீங்கள் எழுதின ஒரு காரணம் தான் மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்துச்சு இந்த படம். ஃபஸ்ட்டு தமிழ் சார் வந்து கதை சொல்ல போகும்போது சொன்னேன், இந்த படம் கண்டிப்பாக அக்ஷய் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அக்ஷய் பண்ணதுக்கு அப்புறம் நான் கேட்டேன் தமிழ் சார்கிட்ட, நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார், இல்லை சார் நான் பண்ண முடியாது, கதையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சுரேஷ் சார் உள்ளே வந்தார். சுரேஷ் சார் வந்ததுக்கப்புறம் தான் யார் ஹீரோன்னு போகும்போது விக்ரம் பிரபு சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி எல்லாம் பேசியதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், விக்ரம் சார்கிட்ட சொன்னேன், நான் வந்து உங்கள் நேரம் வரேன், எப்போ வந்து பார்க்கலான்னு. அவர் நேரம் என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு வந்து வருவேன்னு சொல்லி நேரம் வந்து பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்து பண்ணதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிங்கன்னா ஃபிலோ கூடவே இருந்து இந்த படத்தை உள்ள சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணமே ஃபிலோ வந்துட்டு தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஃபிலோ வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தது இல்லாமல் கூட இருந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்தாப்புல. மியூசிக் ஆகட்டும், எடிட் ஆகட்டும், எல்லாத்துமே இருந்தாப்புல. ஜஸ்டின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இருந்து ஆர்ஆர் வந்து இந்த படம் ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. அக்ஷய்க்கும் எனக்கும் நிறைய வீட்டில் ஒரு சண்டை ஓடிட்டே தான் இருக்கும். நீங்கள் டைரக்டர் கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்பா. நான் சொல்லுவேன், நீ நடிக்கிற வேலையை மட்டும் பாரு, ப்ரொடக்ஷனுக்குள்ளே வராத நான் சொல்லுவேன். இல்லை நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறது விஷ்ணு தான் பேசுவாப்புல. விஷ்ணு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அக்ஷய் வந்து யார்ட்டுமே அக்ஷய் வந்து விஷ்ணுகிட்ட தான் பேசுவாப்புல. விஷ்ணுகிட்ட சொல்லுன்னா விஷ்ணு சொல்லுவான், ஏன்டா நீ எதுக்காக தலையிடுறான்னு கேட்பான். இப்படியே தான் வீட்டில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கும் ஒரு படம் பண்ணுறேன்னா எனக்கு அது தர மாட்டேங்கிறீங்க இது தர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பான். நான் சொல்லுவேன், நீ இன்னொரு ப்ரொடக்ஷனில் போய் பண்ணால் தான் தெரியும் உனக்கு அந்த அருமை தெரியும். நான் சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த படம் இந்த அளவுக்கு போய் வெற்றி அடைஞ்சு எல்லாம் நின்னதுக்கு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லா ரீச் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி.